கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 81:1-2 வசனங்கள். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 81ஆம் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை, ஆவிக்குரிய போஜனத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 81ஆம் சங்கீதம் கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் எழுதினது யாரு? ஆசாபின். இது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அல்லேலூயா. ராகத் தலைவன். சங்கீதம் பகுதியை பார்க்கும்போது தாவீதே எழுதின சங்கீதம், எல்லாரும் மோசே எழுதின சங்கீதம், எல்லா சங்கீதமே சில நேரத்தில் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு வரும். நான் கூட நினைச்சேன், என்னடா ஆண்டவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், பிதாவாகி தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு எழுதாம ராகத் தலைவன், யார் அந்த ராகத் தலைவன் என்று சொல்லி நான் நினைத்தேன். அல்லேலூயா. இந்த ராகத் தலைவன் யாருன்னு பார்த்தா கோராயின் புத்திரர்கள் தான் ராகத் தலைவர்கள். அல்லேலூயா. கோராக அவன் கூட்டமும் பூமி பிளக்கப்பட்டு மண்ணுக்குள்ள போய் அழிந்து போனார்கள் மோசையின் காலத்துல. ஆனா பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தார். அப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த கோராயின் பிள்ளைகள் தான் ராகம் போட்டு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததி, ஒரு ஜெனரேஷன். அப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தவர்கள் அரண்மனையில இருப்பார்கள். அவர்கள் தான் ராகத் தலைவன். அல்லேலூயா. இவங்க எழுத சங்கீதத்தெல்லாம் கொண்டு போய் அந்த ராகத் தலைவன் கொடுக்கும் பொழுது அவர் சரிதான், இது ஒரு சங்கீதம் தான் என்று சர்டிபிகேட் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ராகத் தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பலன் ஆண்டவர் தான். நம்முடைய பலன் நாம எப்போ வந்து நிற்கிற கண்மலை. நமக்கு ஆறுதல் தேவை, தேர்தல் தேவை. நம்மை ஆற்றி தேற்றி, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை ஊக்கப்படுத்தி, நம்மளை இந்த பூமியில பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தாய் தகப்பன்மார்கள், உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு பலன் இருக்கும் இருந்தாதான் நம்மளை பாதுகாக்க முடியும். அவங்களுக்கு பலன் இல்லாட்டா அவங்களால பாதுகாக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர், உடன்பிறந்தோர், உற்றார் உறவினர் நம்மோடு கூட எப்பொழுதும் வருவதில்லை. நம்முடைய பிரயாணத்தில் நாம் தனித்திருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரை தான் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பலனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் வந்து யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரித்தல். அல்லேலூயா. ஆரவார சத்தம் இருக்க வேண்டும். அங்க துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவர் வல்லமையை, அவருடைய பிரஸ்தாபத்தை, அவர் செய்த அற்புதமான கிரியைகளை சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தான் நல்ல நிலையில் இருக்கிற ஆத்துமாக்கள். அல்லேலூயா. எப்பொழுது என்னை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொந்து போய் விட்டேன், நான் கவலையாக இருக்கிறேன், கண்ணீர் விடுகிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். யார் ஆர்ப்பரிப்பா? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரத்தில் நம்பிய நன்மையை பெற்றவர்கள், கர்த்தரை தன் பலனாக வைத்திருக்கிறவர்கள், கர்த்தராலே பிரச்சனை எல்லாம் மாற்ற முடியும் என்று நம்புகிறவர்கள் தான் கர்த்தரை ஆர்ப்பரிக்க முடியும். அல்லேலூயா. தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். இப்ப இசைக்கருவிகளை பயன்படுத்தி நாம் கர்த்தரை பாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். அப்ப பண்டிகை நாட்களில நாம் எக்காலம் ஊதி கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. மாத பிறப்பு, வருட பிறப்பு, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, உயிர்த்தெழுதல், இப்படி பண்டிகை காலங்களிலே கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பண்டிகை காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முழு மனதோடு கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் இன்வால்வ்மென்ட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதில் ஈடுபாடு செலுத்த வேண்டும். சந்தோஷப்படுவோடு கூட சந்தோஷப்பட வேண்டும். அது நமக்கு தேவன் தருகிற ஒரு பலன், ஒரு திறந்த வாசல். அல்லேலூயா. ஆவிக்குரிய எழுப்புதல். ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணம், யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. இப்படி பண்டிகையை விசேஷித்த நாட்களை ஆசரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது கர்த்தருடைய பிரமாணமாய் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட நியமனமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? பண்டிகை கொண்டாட வேண்டும். நற்செய்தி கூட்டங்களை நடத்த வேண்டும். கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்த வேண்டும். அல்லேலூயா. இப்படி விசேஷித்த நாட்களை நியமித்து நாம் கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டாட பழகிக் கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் அறியாத வாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அறியாத பாஷை. இஸ்ரேல் ஜனங்கள் அறியாத பாஷை, இஸ்ரவேலுக்கு பேச தெரியாத ஒரு பாஷை தான் எகிப்திய பாஷை, அறியாத பாஷை. அப்படிப்பட்ட பாஷைகள் உள்ள இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 430 வருடங்கள் அங்கே இருந்து அவர்கள் பழகி பெருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கையில் கூடைக்கு நீங்காக்கப்பட்டது. நெருக்கத்தை நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து எனக்கு உத்தரவழினேன். மேரிபாவின் தன்னிலத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். அல்லேலூயா. அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன். சுமை தோல் பட்டில வச்சு சுமக்கணும். தண்ணீரை சுமக்கணும், மண் சட்டியை சுமக்கணும், சுமந்து பண்டக சாலைகளை கட்டணும். அந்த தோல் அப்படிப்பட்ட ஒரு வேலை, கடினமான வேலை. அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கூடை சமக்கணும். அல்லேலூயா. தோள்பட்டில சமக்கணும், கூடையை சமக்கணும். இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்களாக்கினா. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. எப்பொழுது வேலைதான், அடிமைத்தனம் தான். வேலை 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 அடிமையாக வேலை பார்த்தார்கள். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடணும். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு விசேஷம் கொண்டாடணும் கிடையாது. எப்பொழுது வேலை, ஒரு அடிமைத்தனம். அதுல இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய வேலைகள் ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு வேலை என்று சென்று வேலை பார்த்து சம்பாதித்தவர்கள் கடைசியில அந்த சம்பாத்தியத்திலே செத்து போய் விடுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்ப கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தருடைய கிரியைகளுக்கு, கர்த்தருடைய சமூகத்துல செல்வதில் நாம் என்ன செய்யணும்?
அதிகமாய் பிரயாசப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டால் நான் உன்னை தப்புவித்தேன். சுமை தாங்கிகளாக சுமந்தார்கள். தலையில கூட வச்சு சுமந்தாங்க, சட்டியை வச்சு சுமந்தாங்க, மண்ணை சுமந்தாங்க, கொண்டு போய் வேலை பார்த்தாங்க, கட்டினார்கள். இந்த வேதம் சொல்லுகிறது, நீ கூப்பிட்டாய், நெருக்கத்திலே கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அல்லேலூயா. எகிப்திய ஜனங்களை தப்புவித்தார். ஆண்டவர் தப்புவித்து மோசே ஆரோனை பயன்படுத்தி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நெருக்கமான காலகட்டத்தில், சஞ்சலமான இக்கட்டான காலகட்டத்தில் நாம சிக்கியிருந்தால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கட்டுகள், உபத்திரவங்கள், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காத பொழுது, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஃபியூச்சர் இல்லாத பொழுது, காலகட்டத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராத பொழுது நாம் நெருக்கப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். அல்லேலூயா. அப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட்டால் நெருக்கத்தில் இருந்த கர்த்தர் நம்மை அவர் விசாலத்தில் கொண்டு வைக்கிறார். நெருக்கத்தில் கூப்பிட்டா நம்மளை விசாலத்துல வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கூப்பிட்டாட்டா ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து அவரை தொழுது அவர்கிட்ட கூப்பிடும் பொழுது அவர் விசாலத்துல வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்த மனசு எப்படிப்பட்டதுன்னா, அவரை முதல்ல அறிஞ்சு கொள்ளணும், அவரை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் விடுதலை. இல்லாட்ட அந்த பூமியில் விடுதலையே கிடையாது. மாயக்காரர்களோடு உங்க பங்கை நீழ்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மாயக்காரர்கள் ஒண்ணுமில்லாத காரியத்துக்காய் ஓடி உருப்படாம போறவன் தான் மாயக்காரர். அல்லேலூயா. பணம், தங்க, வீடு, நிலம் இதிலே சம்பாதிப்பதில் ஓடுவார்கள். கௌரவம், சுய கௌரவம், இப்படி மாயத்தினாலே பெருமை பாராட்டி அவர் வாழ்க்கையில் இருளடைந்து அவர்கள் காணாமல் போகிறார். அவர்கள் பரலோராஜ்யத்துக்கு வரமாட்டார்கள். மாயக்காரை போல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மேரிபாவின் தண்ணீரத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். வனாந்தரத்தில் நடந்த சம்பவத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மேரிபாவின் தண்ணீர், அந்த இடத்துல தண்ணி கிடைக்கல, அவர்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தண்ணிய கொடுத்தார். ஆனா கர்த்தர் சில நன்மையத்துல தாமதமாகும். அப்ப என்ன செய்யணும்? அப்படியே ஆண்டவர் சமுத்திரம் அமைதியா இருக்கிற. அல்லேலூயா. தண்ணி ஈர துணியை வயிற்றுல போத்திட்டு படுக்க தெரியும். அல்லேலூயா. பசி எடுக்கும்போது என்ன செய்யும்? தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்து காத்து கிடக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் பொழுது கர்த்தருக்காக நாம நிற்கிறோமான்னு கர்த்தர் சோதிக்கிறார். சோதனையில் எப்படி இருக்கணும்? பொறுமையா காத்து கிடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையில பொறுமையாய் காத்து கிடக்கும் சொல்லும் பொழுது காத்து கிடக்கணும். அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அடுத்து ஒரு அற்புதத்துக்கு ஆண்டவர் வழி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்து அவர் வார்த்தை வசனங்களை கை கொண்டு நடந்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒரு வசனம் இருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழியில் நடந்தால் நலமாய் இருக்கும். 13வது வசனம். வழியில் ஆண்டவருடைய வழியில் நடந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வழியில் நடந்தால் நலமாய் இருக்கும். அது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு செவி கொடுக்காம இவர்கள் தன் இஷ்டமோடு வாழ்ந்து எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வார்கள், உபத்திரவத்தில் போய் மாட்டிக் கொள்வார்கள், நெருக்கத்தில் அகப்பட்டுக் கொள்வார்கள். அங்க இருந்து கூப்பிடுவாங்க. அது ஏன் வீணான வேலை? ஆண்டவர் வசனத்துக்கு கேட்டு அதன் வழியில நடந்தால் நலமா இருக்கும். உனக்கு நல்லது என்னவென்றால்
எனக்கு என்னுடைய வழியில் நடந்து எனக்கு செவி கொடுத்தால் நீ நல்லவனாயிருப்பாய், நலமாயிருப்பாய். அல்லேலூயா. சந்தோஷ மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்தில் புறப்படப்படும் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. நீ அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம், வேறு தேவனை உனக்கு என்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னது, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சிலவங்க ரொம்ப ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு, நல்ல வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சில விக்கிரக கிரியைகளை செய்து அப்படியாவது 4 காசு கிடைக்காதா, ஒரு சந்தோஷம் கிடைக்காதான்னு சொல்லி அப்படி தேடி அலைகிற ஆவிக்குரியவர்கள் இருந்தால் அவர்களை கர்த்தர் கண்டிக்கிறார். அல்லேலூயா. நீ அந்நிய தேவனை நாடி திரிவது என்ன, அங்க போய் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ நினைப்பது என்ன? அங்க போய் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. உனக்கு சஞ்சலமான வாழ்க்கையும் நரகம் தான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு எங்கேயும் விலகி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்ப கிறிஸ்தவ ஜனங்களிலே ஆண்டவர் விரும்பாத ஜனங்கள், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லேலூயா. அவர்கள் போய் ஆண்டவரை கையை மீறி போய் பணத்துக்காக, நிலத்துக்காக, கௌரவத்துக்காக ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது மற்றவர்களை கொலை செய்கிறார்கள். ஜெயில போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு செவி கொடுக்காதவங்க கடைசி எங்க போறாங்க? ஜெயில போறாங்க. இல்ல கட்டுண்டவர்களாய் சாத்தானால் கட்டப்பட்டு சிறையிருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் விரும்பவில்லை, நாமளும் விரும்பக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளியை தாழ்த்தி என் கையை சத்துருக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பயிக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையில் அவர்களை போஷிப்பார். கண்மலின் தேயினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழிக்கு வந்துட்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், நாம ஆண்டவரை பிரியப்படுத்தினால் ஆண்டவர் நம்மை சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் அவனை நம்மை நெருக்கிற சத்துருக்கள் எல்லாம் விரட்டிட்டு நம்மளை பாதுகாக்கிறார் என்று கர்த்தர் ஆணை கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் உச்சிதமான கோதுமையில் அவர்களை போஷிப்பார். கண்மலின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை, பொன்னி அரிசி எல்லாம் இருக்கு, விலை உயர்ந்த அரிசி எல்லாம் இருக்கு. 30 ரூபா அரிசி இருக்கு, 40 ரூபா அரிசி இருக்கு, 50 ரூபா அரிசி இருக்கு, 100 ரூபா அரிசி இருக்கு, 200 ரூபா அரிசி கூட இருக்கு. அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை. இஸ்ரேல் நாட்டில் கோதுமை தான் ஃபேமஸ். நம்ம வட இந்திய மக்கள் கோதுமை அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். தென்னிந்திய மக்கள் அரிசி அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். கோதுமையிலும் விலை உயர்ந்த கோதுமை இருக்கிறது, அரிசிகளிலும் விலை உயர்ந்த அரிசி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கணும். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலை தேடினால் அவர்களை திருப்தியாக்குவார். நம்மை திருப்திப்படுத்த உச்சிதமான காரியங்களை புசிக்க வேண்டும் என்றால், கண்மலை தேடினால் திருப்தியாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.